அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா கத்தார் இடையே 7 ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கத்தார் உடைய எமிர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ கத்தாரோட எமிர் அல் தானி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த சந்திப்பினுடைய ஒரு புகைப்படத்தை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வர்த்தகத்தை வந்து இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அடுத்த 5 ஆண்டுகள் 2030க்குள்ளே பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இருக்கக்கூடிய வர்த்தகம் அப்படிங்கிறத இரட்டிப்பாக்கணும். ஆல்ரெடி பார்த்தோம்னா நமக்கும் கத்தாருக்கும் இருக்கக்கூடிய வர்த்தகத்தின் மதிப்பு அப்படிங்கிறது $14 பில்லியன் இருக்குது, சரிங்களா. இந்த $14 பில்லியன் இருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் ட்ரேட் அப்படிங்கிறத $28 பில்லியன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒப்பந்தமாக போடப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத 2 பேருக்கு இந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய 2 அமைப்புகள் கிட்ட நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று பார்த்தோம்னா கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில், வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்போட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 1981 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கும். ஸோ இந்த அமைப்போடையும் நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி கத்தார் அப்படிங்கிற இந்த நாட்டோடையுமே நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் இந்த இடத்துல நமக்கு கொடுக்க வராங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா நமக்கு அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படிங்கிறது இன்னும் சுலபமாக எளிமையாக மாறிடும். அதுக்காக தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத போடுவாங்க, சரியா. ஸோ அதுக்காக இந்தியா வர்த்தகத்தை நோக்கி இந்த மாதிரியான இலக்குகளை வந்து அந்த சந்திப்பில் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி என்ன பொதுவாக என்ன இறக்குமதி ஏற்றுமதி நடக்குது இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு, அதாவது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு எல்பிஜி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கத்தாரிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய முக்கியமான இறக்குமதிகள். அதையும் தாண்டி எத்திலீன், புரோப்பிலின், அமோனியா, யூரியா, இந்த மாதிரியான விஷயங்கள், பிளாஸ்டிக் உள்ளிட்ட முக்கியமான பொருட்களுமே வந்து கத்தாரிலிருந்து நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கேருந்து என்ன மாதிரியான பொருட்கள் போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், மசாலா பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், தாமிர பொருட்கள், உருக்கு பொருட்கள், மின் பொருட்கள், ஜவுளிகள், ரப்பர், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்தியா கத்தாருக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கு, சரிங்களா. ஆனால் இரு நாட்டுடைய வர்த்தகத்தை வச்சு பார்க்குறப்ப அவங்க தான் இந்த ஃபியூவல்ஸ் நிறையா நமக்கு கொடுக்கக்கூடிய நாடாக இருக்காங்க, ஓகேவா. இந்த 2 ட்ரேடை வச்சு பார்க்குறப்ப நம்ம காய்கறி பழங்களாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஃபியூவல் நிறையா கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு தான் வந்து இந்த ட்ரேடில் வந்து லாபமாக இருக்குது. கத்தார் தான் நமக்கு இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இருக்கக்கூடிய ட்ரேடில் லாபம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கத்தாருக்கு தான் இருக்குது. ஸோ அதை இந்தியா ட்ரேட் டெஃபிசிட்டாக இருக்குது கத்தாரோட. அந்த ட்ரேட் டெஃபிசிட்டை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ஒரு விஷயமா கொடுத்துருக்காங்க, சரியா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய திருக்குறள் கொடுத்துருந்தாங்க. ஸோ திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எய்தற்கு அரியது ஏய்ந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல், கிடைத்தற்கு அரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு டைம் கிடைக்கிறப்பயே நம்மளால் பண்ணக்கூடிய விஷயங்களை கட்டாயம் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க, ஓகேங்களா. திருக்குறளின் 489 அதிகாரம் காலம் அறிதல், சரிங்களா. ஸோ வேறு என்ன செய்திகள் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குறைவான செய்திகள் தான். இன்றைக்கி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிக்க போது 2.24 மில்லியன் பரிசு தொகையாக அறிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தானில் ரொம்ப வருஷங்கள் கழித்து ஒரு ஐசிசி ஈவெண்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது, சரிங்களா. ஸோ மற்றபடி பார்த்தோன்னா பெரிய அளவில் இன்றைக்கி செய்திகள் இல்லை. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.